ஆனா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். உங்க எல்லாரையும் இன்னைக்கு எதுக்கு நான் பார்க்க வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி நான் வந்து உதவி பண்ணிட்டு இருந்தேன். இந்த அண்ணனுக்கு ஏற்கனவே நான் உதவி பண்ணியிருக்கேன். ரயில்வே ஜங்ஷன் பக்கம் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். அப்படி உதவி பண்ணப்போ ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னா, ஒரு பக்தி இருந்தா நான் வித்துற முடியும், என் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியும், ஒரு சாம்பிராணி இருந்தா கடலை மிட்டாய் இருந்தா என்னால இது பண்ணிட முடியும், பார்வையற்றோர் இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க ஏரியாவை தேடி வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்க, வீரப்பண்ணா உங்களை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி குடோன் ஒன்று வச்சிருந்ததாகவும், அதுல முதலீடு இல்லாம நீங்க நிறைய பேருக்கு முதல்ல உதவி செஞ்சிருந்தீங்க, பார்வையற்றோர் நிறைய பேருக்கு வந்து நீங்களே சொந்தமா பக்தி எடுத்து கொடுத்து விற்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களை நான் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னா, பார்வை இல்லாம ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பார்வை உள்ளவங்க யாராவது எப்படினாலும் பொழைச்சிக்கலாம். ஆனா பார்வை இல்லாதவங்களை வந்து ஒரு பார்வையுள்ள மனிதர் தூக்கி விட்டா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். கண்டிப்பா. ஆனா அந்த நம்பிக்கை நான் அதுக்கு அதிகமா நான் உங்க மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கேன்னா, அப்துல் கலாம் எப்படி சொன்னாரோ, கையே இல்லாதவங்க கூட எதிர்காலம் உண்டுமாங்க, 2 கையே இல்லாதவங்க கூட எதிர்காலம் இருக்குமாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கும் கண்ணே இல்லைனாலும் இன்ன வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரோட சொந்த உழைப்புல தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உழைப்புல தான் சாப்பிடுறீங்க. உங்களை நம்பிதான் இன்னைக்கு உங்க குடும்பமும் இருக்கு. அதே மாதிரி கண்ணு தெரியறவங்களோட கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் அதிக பவர் இருக்குங்கிறத நான் நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப நான் வந்து என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் இப்போ இதுல வந்து இத்தனை பேர் பார்வையற்ற மக்கள் இவ்வளவு பேருக்கு இன்னும் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்கதா கேள்விப்பட்டேன். என்ன செய்யறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஏற்பாடை கண்டிப்பா நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் அதை பத்தி. நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் பேசிதான் இந்த பில்டிங் வாங்கியிருக்கோம். சரி. குறைந்த வாடகை ஒரு 3000 ரூபாய் வாடகைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. சரி. இந்த வச்சு நம்ம எந்த நோக்கத்துக்காக வாங்கினோம்னா, இந்த பகுதியில் இருக்க பார்வையற்றவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒண்ணு நம்ம தயாரிக்கிற பொருள்களை அவங்களுக்கும் தயாரிக்க சொல்லி தரணும். நம்ம தயாரிக்கிற பொருள்களை கொண்டுட்டு போய் விற்பனை பண்ணிட்டு அவங்க வருமானத்தை ஈட்டிக்கணுன்ற நோக்கத்துல அந்த இடத்த எடுத்திருக்கோம். எங்களோட இருக்கிற பார்வையற்றவர்களுடைய நாங்க வேலை செய்யறதுக்கும், நாங்க செய்யற பொருள்களை கொண்டு போய் விற்பனை செய்யறதுக்கும் எங்களுக்கு ஒரு 40-50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள்கள், அந்த பத்தி தயாரிக்கக்கூடிய பொருள்கள், அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதை வாங்கி கொடுத்தா அது மூலமா தயார் பண்றதுல எங்க கூட இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வேலையும், நாங்க தயார் பண்ற பொருள்களை விற்பனை பண்றதுக்கு சில பேருக்கு ஒரு 10-20 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்னு நம்ம நம்புறோம். அந்த அடிப்படையில தான் உங்ககிட்ட எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க, ஒரு 40,000-50,000 ரூபாய் மதிப்புல ஏதாவது மெட்டீரியல் வாங்கி கொடுங்கன்னு பேசியிருக்கோம். ஒரு உதவி பண்ணீங்கன்னா நான் மட்டும் இல்லாம எங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் எங்ககிட்ட பொருள் வாங்கி விற்பனை பண்றவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கணும் உங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிறோம். இதுலயே நம்ம 30 பேருக்கு மேல வாங்கி விற்பனை போயின்றவங்க இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு போய் விற்பனை பண்ணுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போற ஒரு 30 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பயனடையும். எங்க கூட வேலை செய்யற ஒரு நேரடியாக அதை பேக்கிங் பண்ற ஒர்க்கு இருக்க ஒரு 4-5 பேருக்கு இது யூஸ் இருக்கும். மொத்தத்துல ஒரு 60-70 பேர் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு. இப்ப இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா இத்தனை குடும்பம் நல்லா இருப்பேன்னு உறுதியா அளிச்சீங்கன்னா கண்டிப்பா, அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும்னா அதுக்காக என்னன்னாலும் செய்யலாம். ஒரு 40,000-50,000 இத்தனை பேரோட வாழ்க்கை மாறும், இத்தனை பேர் குடும்பம் நல்லபடியா சாப்பிடும், அத்தனை பேர் வீட்டுல குழந்தைங்க படிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை செய்யறதுக்குள்ள ஏற்பாடு நான் முழு மூச்சா நான் இறங்கி பண்ணித்தரேன். இந்த மாதிரி உறுதி அளிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப சிரமப்பட்டு அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கி என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல தொழில் குடும்பம் மாறுன்ற நோக்கத்தோட தான் முயற்சி போயிட்டு இருக்கு. அதுல உங்களுடைய உதவி வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பா கண்டிப்பா செய்வோம். நான் நல்லதே நடக்கும், நல்லதே நம்புங்க. கண்டிப்பா நான் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யறேன், கண்டிப்பா பண்ணிடுவோம். சரியா? வாய்ப்புக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க எங்களோட பயணிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். கண்டிப்பா அதுக்கு வழிகாட்டணும். ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா அதோட சரியா சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இத்தனை பேரோட வாழ்க்கை மாறும்னா கண்டிப்பா அதை முழு முயற்சியா கண்டிப்பா நான் பண்ணி தரேன். செய்வோம், எல்லாம் சேர்ந்து செய்வோம். டீ வடை வாங்கிட்டு வந்துருக்கேன்.